தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். குலம்பாடி கொக்கு இறகும் பாடி கோல் வளையால் நலம் பாடி நஞ்சு உண்டவா பாடி நாள்தோறும் அலம்பு ஆர்ப்புணல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பு ஆடல் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டோமோ. இறைவனது மேன்மையை பாடி அவன் தலையில் அணிந்திருக்கின்ற கொக்கு இறகை பாடி உமாதேவியின் ஆட்சி முறையை பாடி சிவபெருமான் நஞ்சு அருந்தி தியாகத்தை நிலைநாட்டியதை பாடி தில்லை திரு நடனத்தை பாடி தெள்ளேனும் கொட்டுவோம். ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த சிவானந்த லகரியின் 56வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். நித்யாய திரிகுணாத்மனே புரஜிதே காத்யாயனி ஸ்ரேயசே சத்யாயாதி குடும்பினே முனிவனப் பிரத்யக்ஷ சின்மூர்த்தயே மாயா சிருஷ்ட ஜெகத்ரயாய சகலாம்னாயாந்த சஞ்சாரினே சாயம் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே சேயம் நதிகி சம்பவே. தொடர்வது பாடலின் பொருள். நித்யாய என்றும் உள்ளவராயும், திரிகுணாத்மனே முக்குணங்களை ஷரீரமாய் கொண்டவராயும், புரஜிதே முப்புறத்தை வென்றவராயும், காத்யாயனி ஸ்ரேயசே பார்வதியின் தவப் பயனாகிய உயர்நல வடிவினராயும், சத்யாய சத்யஸ்வரூபராயும், ஆதி குடும்பினே ஆதி குடும்பத்தை உடையவராயும், முனிமன பிரத்யக்ஷ சின்மூர்த்தையே முனிவர்கள் மனத்தில் காட்சியளிக்கின்ற ஞானஸ்வரூபராயும், மாயா சிருஷ்ட ஜெகத்ரயாய மாயையினால் மூவுலகையும் தோற்றுவிப்பவராயும், சகல ஆம்னாயாந்த சஞ்சாரினே எல்லா வேதங்களின் உச்சியில் நடமாடுபவராயும், தாயம் மாலை வேளையில் தாண்டவ சம்பிரமாய தாண்டவம் ஆடுவதில் களிப்புடையவராயும், ஜட்டினே ஜடைகளை தரித்தவராயும் உள்ள சம்புவே சம்புவிற்கு சா இயம் நத்திகி இவ்வாறெல்லாம் கருதி வழிபடும் சிவபெருமானுக்கு எனது நமஸ்காரம் என்பதாக பாட்டின் பொருள் அமைகிறது. தொடர்வது பாடலின் தெளிவுரை. இப்பாடலில் சிவபெருமானின் அதிசயமான குணங்களை கூறி அற்புதமான ஆனந்த தாண்டவத்தையும் அழகுற எடுத்துரைக்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். என்றும் உள்ளவராயும் 3 குணங்களாகிய சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகியவற்றை ஷரீரமாக கொண்டவராயும், முப்புறத்தை வென்றவராயும், பார்வதியின் தவப் பயனாகிய உயர்நல வடிவினராயும், சத்யஸ்வரூபராயும், ஆதி குடும்பத்தை உடையவராயும், முனிவர்கள் மனத்தில் காட்சியளிக்கின்ற ஞானஸ்வரூபராயும், மாயையினால் உலகையும் தோற்றுவிப்பவராயும், எல்லா வேதங்களின் உச்சியிலும் நடமாடுபவராயும், மாலை வேளையில் தாண்டவமாடுவதில் களிப்புடையவராயும், ஜடைகளை தரித்தவராயும் உள்ள சம்புவுக்கு என்னுடைய நமஸ்காரம் என்பதாக ஆதிசங்கரர் நிறைவு செய்கிறார். இப்பாடலில் ஆதி குடும்பினே என்று கூறுகிறார். அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக குடும்பியாக காட்சியளிக்கும் ஆதி சம்சாரி பரமசிவன் ஆகிய சந்நியாச சம்சாரி. மலை, நதி, கடல், காற்று, மேகம், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் முதலிய பெரிய குடும்பத்தை நிலைகுலையாது நெறிவழுவாது பாதுகாக்கும் லீலையை உடைய சந்நியாச சம்சாரி என்று கமலாம்பாள் சரித்திரம் என்ற புத்தகத்தில் PR ராஜமையர் குறிப்பிட்டுள்ளார். ஆதிசங்கரரும் கூட அவருடைய அன்னபூர்ணா அஷ்டகத்தில் மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக பாந்தவாக சிவபக்தாஷ ஸ்வதேஷோ புவனத்ரயம் என்று கூறுகிறார். இப்பாடலில் உள்ள தாயம் தாண்டவ சம்பிரமாய என்ற பதத்திற்கு திருமூலர் ஒரு அழகான நடன காட்சியை நம் கண்முன்னே கொண்டு வருகிறார். வேதங்கள் ஆட
மிகு ஆகமம் ஆடக் கீதங்கள் ஆடக் கிளரண்டம் ஏழாட பூதங்கள் ஆட புவனம் முழுதுமாட நாதங்கள் கொண்டாடினான் ஞானானந்த கூத்தே என்று திருமந்திரத்தில் இசைக்கிறார். இவ்வாறான சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை குறிக்கும் அழகான பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம். நித்யாய त्रिगुणात्मने पुरजिते नित्याय त्रिगुणात्मने पुरजिते कात्यायनि श्रेयसे कात्यायनि श्रेयसे सत्यायादि कुटुम्बिने सत्यायादि कुटुम्बिने मुनिमन प्रत्यक्ष चिन्मूर्तये मुनिमन प्रत्यक्ष चिन्मूर्तये माया सृष्ट जगत्रयाय माया सृष्ट जगत्रयाय सकलां न्यायान्त संचारिणे सकलां न्यायान्त संचारिणे सायं ताण्डव संभ्रमाय जटिने सायं ताण्डव संभ्रमाय जटिने सेयं नदी संभवे सेयं नदी संभवे. சிவானந்த லகரியை தொடர்ந்து 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் புகழ்ச்சோழ நாயனார். புகழ்ச்சோழ மன்னன் சிவபக்தராகிய சிவகாமி ஆண்டாருக்கு தமது பட்டத்து யானை செய்த குற்றத்திற்காக தாமே பொறுப்பு ஏற்றார். எரிபத்த நாயனாரிடம் உடைவாளால் தம்மையும் தண்டிக்க வேண்டினார். சிவபெருமானின் அருளால் எரிபத்தரால் கொல்லப்பட்ட யானையும் பாகர்களும் உயிர் பெற்று எழுந்தனர். ஒரு சமயம் அதிகமான் என்ற சிற்றரசன் கப்பம் கட்டாததால் சோழ மன்னரின் படையினர் அவனை வென்று இறந்தவர் தலைகளை அரசன் முன் வைத்தனர். அதில் ஒரு தலை ஜடாமுடியுடன் விபூதி அணிந்திருந்ததைக் கண்டு பெரும் பழி ஏற்பட்டு விட்டதே என்று அரசர் கலங்கினார். சிவனடியாராகிய அந்த படை வீரரின் தலையை ஒரு பொன் தட்டில் வைத்து புகழ்ச்சோழ நாயனார் நெற்றியில் திருநீருடன் கொழுந்துவிட்டு எரியும் தீயை வலம் வந்து 5 எழுத்து ஓதி வெட்டுப்பட்ட தலையுடன் தீயில் புகுந்து சிவபெருமானின் திருவடிகளைச் சேர்ந்தார். நாமும் சிவபெருமானுக்கும் சிவனடியார்களுக்கும் அன்பு பூண்டு சிவானந்தத்தில் லயிப்போம். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு சிவானந்த லகரியின் 56வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து 63 நாயன்மார்கள் வரிசையில் புகழ்ச்சோழ நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.